நம்ம வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி விடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் யூகே சேனல். நம்ம சேனல் நிறைய மேஜிக் அதாவது தமிழில் கற்றுருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மேஜிக் அதாவது தமிழில் கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு மேஜிக் மட்டும் இல்லாமல் நான் நேச்சர் வர எல்லா மேஜிக் பார்த்தீங்க அழகாக தமிழில் கற்றுனாக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேற்று அழகான மேட்ச் ரொம்ப அழகாக தமிழில் கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இந்த மேட்ச் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன்னாக்க ஒரு ஆர்டினரியான பிளேயிங் கார்ட்ஸ், அதாவது சாதாரண பிளேயிங் கார்ட்ஸ், அதாவது சீட்டு கட்டு இருக்குல்ல, அது ஒன்று எடுத்துக்கிறேன். நம்ம சாதாரண விளையாட்டு யூஸ் பண்ண சீட்டு கட்டு, சாதாரண சீட்டு கட்டு ஒன்று என் கையில் எடுத்துக்கிறேன். ஓகே, இதனால நான் ஷஃபிள் பண்ணிக்கிறேன். என்னோட விஷயத்துக்கு நல்லா நான் ஷஃபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதுலேருந்து ஒரு கார்டை என் ஃப்ரெண்டை விட்டு நான் எடுக்க சொல்ல போகிறேன். இதுலேருந்து ஏதோ ஒரு கார்டை என் ஃப்ரெண்டை விட்டு எடுக்க சொல்ல போகிறேன். அவர் ஒரு கார்டு எடுக்கிறாரு. ஓகே, அவர் ஏதோ ஒரு கார்டு எடுத்திருக்காரு. அது என்ன கார்டுன்னு கேமரா கார்டை சொல்கிறேன் பாருங்கள். அவர் எடுத்துருக்க கார்டு என்னென்னா ஆஸ் டைமண்ட் அப்படிங்கிற கார்டை அவர் எடுத்துருக்காரு. என்ன கார்டு எடுத்துக்கிறாருன்னா ஆஸ் டைமண்ட் அப்படிங்கிற கார்டு எடுத்துக்கிறேன். இந்த கார்டை நான் அப்போது கட்டு மேலே வச்சுக்கிறேன். கட்டு மேலே வச்சுக்கிட்டு ஆஸ் டைமண்ட் அப்படிங்கிற கார்டை அவர் எடுத்தார். அந்த கார்டை நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கட்டு மேலே வச்சுக்கிட்டேன், ஃபஸ்ட்டில் வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த கார்டை என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஒரு பெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு அடையாளத்தையாக இதை நான் மடிச்சுக்க போகிறேன். இப்படி சும்மா ஒரு மடிப்பை அதில். ஓகே, இப்படி ஒரு மடிப்பை அதில் நான் உருவாக்கிட்டு இப்போ இந்த கார்டை என்ன பண்ண போகிறாங்க, பெண்ட் பண்ண கார்டை எடுத்து ஏதோ ஒரு இடத்துல பின்னாடி சொருவி வச்சுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்டில் ஏதோ ஒரு இடத்துல உள்ளார இப்படி நான் வச்சு இதை உள்ளார அழுத்திட்டேன். ஓகே, ஏதோ ஒரு இடத்துல வச்சு இந்த கார்டை நான் புஷ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மேஜிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெண்ட் பண்ண கார்டு உள்ளே இருக்குது, இதுக்கு ஒரு மேஜிக் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் 1 2 3 தெரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பெண்ட் பண்ண கார்டு மேலே வந்த மாதிரி இருக்குது. அது என்ன கார்டுன்னு பார்த்துடலாம். எடுத்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெண்ட் பண்ண கார்டு மேலே வந்த மாதிரி இருக்குது. ஓ தெரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த பெண்ட் பண்ண ஆஸ் டைமண்ட் கார்டு உள்ளே வச்சோம், ஆனால் அது மேஜிக் பவரால் மேலே வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா இருக்கா நல்லா இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கு எப்படி செய்யுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு ஆர்டினரியான பிளேயிங் கார்ட்ஸ் நீங்கள் ஒன்று எடுத்துங்க. ஒரு சாதாரண பிளேயிங் கார்ட்ஸ் ஒன்று எடுத்துங்க. சும்மா உங்கள் வீட்டில் இருந்த ஏதோ ஒரு பிளேயிங் கார்ட்ஸ் ஒன்று, சாதாரண பிளேயிங் கார்ட்ஸ் ஒன்று எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இது எப்படி வேணாலும் ஷஃபிள் பண்ணி காட்டிங்க. ஃபஸ்ட்டு எப்படி வேணாலும் ஷஃபிள் பண்ணிங்க. ஷஃபிள் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு கார்டை உங்கள் ஃப்ரெண்டை விட்டு ஏதோ ஒரு கார்டை எடுக்க சொல்லுங்கள். அவர் ஏதோ ஒரு கார்டு எடுப்பார். ஃப்ரெண்டு யார்கிட்ட செஞ்சு காட்ட போகிறீங்களோ அவங்கள விட்டு ஒரு கார்டு எடுக்க சொல்லுங்கள். அவங்க ஒரு கார்டு எடுப்பாங்க. அதை எடுத்து அவங்க என்ன கார்டுன்னு காட்டுறதுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணுனாக்கா உங்கள் கையில் இருக்க இந்த கார்டை கீழே கொண்டு போய் இல்லை பின்னாடி கொண்டு போயிட்டோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க கார்டை மட்டும் இப்படி ஓப்பன் ஆக்கிடணும். புரியுதுங்களா? இப்படி ஓப்பன், அதாவது இப்படி க்ளோஸில் இருக்க கார்டை நீங்கள் அவருக்கு தெரியாமல் இப்படி கீழே அந்த கார்டை எல்லாத்தையும் காட்ட சொல்லுவாங்க. காட்டுவார் அவர். இப்படி காட்டிட்டு என்ன கார்டு காட்டுங்க கேமராக்கு. சரி, இப்போ ஒரு ஜோக்கர் கார்டை எடுத்து வச்சிங்களேன். இது ஒரு கார்டு இருக்க கேப்பில் என்ன பண்ணாக்க இந்த கார்டை நீங்கள் உங்கள் பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை உங்கள் எங்கேயாச்சும் மறைவாக இப்படி மறைச்சிக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க கார்டை மட்டும் இப்படி ஓப்பன் ஆக்கணும். எந்த கார்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி ஓப்பன் ஆக்கணும். அது பின்னாடி செஞ்சிங்கன்னா அவருக்கு தெரியாது. அவர் இந்த கார்டு என்ன கார்டுன்னு பார்க்கறதுல தான் ஒரு ஆர்வம் இருக்கும். யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த கார்டை இப்படி ஓப்பன் ஆக்கிடுங்க. ஓகே அப்படின்ட்டு இந்த கார்டை இப்படி காட்டிட்டு இந்த கார்டை இப்படி மறைச்சே தான் வச்சுக்கணும். ஓப்பன் பண்ண கார்டை கூட இப்படி மறைச்சே தான் இருக்கணும். ஒரு ஜோக்கர் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த கார்டு மேலே இதை வச்சிருங்க. இப்படி புரியுதுங்களா? இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு ஓகே ஒரு ஜோக்கர் கார்டு எடுத்துருக்காரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வரல இருக்குல்ல, அதால் ரெண்டு கார்டை விட்டு ஒரு கேப் இப்படி உருவாக்கி வச்சுக்கணும். அதாவது நம்ம திருப்பி வச்ச கார்டையும் இந்த கார்டையும் வச்சு ஒரு கேப் இப்படி உருவாக்கி வச்சுக்கணும். இது டக்குன்னு இப்படி செஞ்சுட்டு ஓகே இந்த கார்டை நான் மறக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி மறக்கும்போது என்ன பண்ணுனாக்கா இந்த ஒரு கார்டை மட்டும் மறக்க மாட்டேன். கீழே நம்ம திருப்பி ஒரு டம்மி கார்டு வச்சுருக்கோம்ல, அதையும் இப்படி சேர்த்து 2 கார்டையும் சேர்த்து இப்படி மடக்கி இது ஒரு பெண்டு உருவாக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அழுத்துவேன். இப்போ ஆக்சுவலாக என்ன இருக்குனாக்கா 2 கார்டு இதில் மடங்கியிருக்கோம், ஆனால் பார்த்தா தெரியாது. ஒரு கார்டை மறக்கிற மாதிரி தான் தெரியும். டக்குன்னு என்ன பண்ணீங்க, சரி பெண்டை உருவாக்கி வச்சுட்டு இப்படி 2 கார்டையும் சேர்த்து இப்படி வச்சுருங்க. வச்சு நல்லா அழுத்திக்கிட்டு இப்போ பெண்டாக நான் கார்டை நடுவில் கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கார்டை நல்லா அழுத்தி பிடிச்சிங்க. இதுலேயும் பெண்டு இருக்கும். இந்த விரலை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இதை கொண்டு போய்ட்டு ஒரு இடத்துல இப்படி சொருவிடணும். சொருவி நடுவில் எங்கேயோ வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழுத்திடணும். ஓகேங்களா? அழுத்திட்டீங்கன்னா ஆக்சுவலாக மடக்கின கார்டை நம்ம இங்கே இருக்கும், பின்னாடி இந்த கார்டு உள்ளார போயிடும். செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். செஞ்சுட்டு ஓகே இதுக்கு ஒரு மேஜிக் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இப்படி பிடிக்கும்போது நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். இந்த கார்டு பெண்டு தெரியாத மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு சும்மா ஒரு மேட்ச் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு ஓகே ரெடி 1 2 3 சொல்லிட்டு இப்படி ஒரு செய்யும் பொழுது இந்த லைட்டாக லூஸ் விட்டிங்கனாக்கா இந்த பெண்டான கார்டு இப்படி மேலே வரும் அழகா. பெண்டான கார்டு மேலே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கார்டுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காட்டினீங்கனாக்கா அவர் எடுத்து நம்ம பெண்ட் பண்ண கார்டு மேலே இருக்கும். ஓகே அப்புறம் இந்த மேட்ச் எப்படி செய்யணும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா இருக்கா நல்லா அப்படின்னு கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனல் இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேற ஒரு மேட்சோட மீட் பண்ணலாம். அதுக்கு மட்டும் இந்த ஸ்க்ரீனை தேடி நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.